நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று கருதப்படும் கீரா என்கின்ற ராஜநாராயணனுடைய சிறந்த சிறுகதை தான் இன்னைக்கு நம்ம வாசிக்க போறோம். கோப்பல்ல கிராமம், கோப்பல்லபுரத்து மக்கள், மாயமான், நாட்டுப்புற கதை களஞ்சியம் ஆகியவை இவரது பிரபலமான படைப்புகளில் சில. இவர் 1991 சாகித்ய அகாதமி விருதை பெற்றவர். டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவரை தமிழ் வாழ்மொழி பாரம்பரியத்தின் காவலர் என்று அழைத்தது. ராஜநாராயண் பாத்தீங்கன்னா 30 வயதில் தனது இலக்கிய வாழ்க்கையை தொடங்கினார். இவரது முதல் சிறுகதையான மாயமான் 1951 சரஸ்வதி இதழில் வெளியானது. அது பயங்கரமான ஒரு வரவேற்பு பெற்றது. அதைத் தொடர்ந்து இந்த கதைகள் பாத்தீங்கன்னா பொதுவா கரிசல் நாட்டு மக்கள், அவர்களின் வாழ்க்கை, நம்பிக்கைகள், போராட்டங்கள் மற்றும் நாட்டுப்புற கதைகளை, ஏமாற்றங்களையும் வாழ்க்கை பாடுகளையும் மையமாக கொண்டவை. கோப்பல்ல கிராமம் மற்றும் அதன் தொடர்ச்சியான கோப்பல்லபுரத்து மக்கள் ஆகியவை இவரது மிகவும் பாராட்டப்பட்ட புதினங்களில் ஒன்றாகும். இன்னும் சுவாரஸ்யமா இவரை பத்தி சொல்லணும்னா, ராஜநாராயண் இயல்பில ஒரு விவசாயி, ஒரு தேர்ந்த கதை சொல்லின்னு சொல்லலாம் அவரை. நான் மழைக்குத்தான் பள்ளிக்கூடம் ஒதுங்கியவன், பள்ளிக்கூடத்தை பார்க்காமல் மழையை பார்த்து கொண்டு இருந்து விட்டேன் என்று தன்னை பற்றி கூறிக்கொள்ளும் கீரா நல்ல இசைஞானம் கொண்டவர். கவியரசு 1998 மற்றும் 2002 இடையில இவர் சாகித்ய அகாதமி பொதுக்குழுவிலும் ஆலோசனை குழுவிலும் பணியாற்றிருக்காருன்னா இவர் எந்த அளவுக்கு ஒரு போற்றப்படக்கூடிய சிறந்த எழுத்தாளர் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். இவரோட கதையை பாத்தீங்கன்னா திரைப்படமாவும் எடுத்திருக்காங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா 2003 இவரது கிடை என்ற கதை ஒருத்தி என்ற பெயரில் தமிழ் திரைப்படமாக தயாரிக்கப்பட்டு இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டிருக்காங்க. 1992 இவரது கரண்ட் என்ற சிறுகதை இந்திய தேசிய திரைப்பட மேம்பாட்டு கழகத்தின் நிதி உதவியுடன் கரண்ட் என்ற கதையினை அடிப்படையாக கொண்டு அரிகரின் இயக்கிய இந்தி திரைப்படம் ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? விருதுகள்னு சொல்லும் போது இவர் ஏகப்பட்ட விருதுகள் வாங்கியிருக்காரு. அதுல 1971 தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்ற விருது, 1979 இலக்கிய சிந்தனை விருது, 1990 சாந்தோம் இப்பன்னாட்டு கிறித்துவ சங்கத்தின் சிறந்த எழுத்தாளர் விருது, அப்புறம் 1991 கோப்பல்லபுரத்து மக்கள் புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது, அப்புறம் 2008 MA சிதம்பரம் விருது, 2016 கனடா தமிழ் இலக்கிய தோட்டம் தமிழ் இலக்கிய சாதனை விருது, 2016-17 மனோன்மணியம் சுந்தரனார் விருது, இப்படி பல விருதுகளை வாங்கி குவிச்சிருக்காரு இவர். இவரது படைப்புகள்ல சிறந்த சிறுகதைகள்னு சொல்லும் போது கன்னிமை, மின்னல், கோமதி, நிலைநிறுத்தல், கதவு, பேதை, ஜீவன், நெருப்பு, கண்ணீர் வேட்டி இப்படின்னு பல சிறந்த கதைகளை கொடுத்திருக்காரு. சோ இப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளருடைய சிறுகதையான புன்சிரிப்பு தான் இன்னைக்கு நம்ம வாசிக்க போறோம். வாங்க கதையை படிக்கலாம். மயிலாப்பூர் அடையாறு மயிலாப்பூர் நாசமா போக என்றார் ஸ்ரீமான் பவானந்தர் கோபத்துடன். எவ்வளவு நேரம் தான் பாவம் அவரும் காத்துக்கு நிற்பாரு. ஒரு அம்ஜிகர பஸ் கூட வரல இது வரைக்கும். அதுக்குள்ள 20 மயிலாப்பூர் பஸ், 30 ட்ரிப்ளிகன் பஸ்ஸும் போயிருக்கும் போல இருக்கு. ஒரு அம்ஜிகர் பஸ் கூட கிடையாதா? என்ன அந்த பக்கத்து பஸ் விடுவதை நிறுத்தி விட்டார்களா என்று கூட நினைத்தார். அவருடைய அதிருப்தி இனி அரை நிமிஷம் கூட பொறுத்திருக்க முடியாது என்ற நிலைமைக்கு வந்துவிட்டது. கையில் இருந்த குடையை இந்த பாழா போன பசங்கள், அவருடைய கோபத்துக்கு பாத்திரமான அந்த பசங்கள் அந்த சமயம் அவருடைய எதிரில இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்க, அவர்கள் கதி என்னவாயிருக்கும் என்பதை கீழே தரையில் 6 அங்குலம் ஆழம் தொலைத்திருந்த அந்த குடை நிரூபித்தது. தரையில போட்டு சாமியா குத்திருக்காரு போல. திடீரென்று அவருடைய கோபம் மறைந்தது. பளிச்சென்று பூத்த புன்னகையால் பிரகாசித்தது முகம். எதிரே ஒரு யுவதி, 14-15 வயது இருக்கும், நல்ல அழகிய முகம். அவள் அணிந்திருந்த ஆகாய நீல புடவை மனதிற்கு ஒரு ரம்மியமான கிளர்ச்சியையும் கவர்ச்சியும் உண்டு பண்ணிற்று. அவளுடைய பாதங்களை அரைக்குறையாய் மூடியிருந்த கான்பூர் சரிகை செருப்புகளும் அவளுடைய கையில் தொங்கிய சில்க் பையும் நவீன நாகரிக ஓட்டத்தில் அவள் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறாள் என்பதை நிரூபித்து காட்டின. அவளுடைய இடது மணிக்கட்டை அலங்கரித்த காலனா அளவை விட சிறியதான தங்க கடிகாரம் இவ்வளவிற்கும் ஒரு சிகரம் வைத்தாற்போல் இருந்தது. ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பித்து நின்றார் இந்த பவானந்தர். அவளுடைய அழகிலே, அந்த கவர்ச்சியிலே அப்படியே லயித்து விட்ட அவருடைய மனம் அவருடைய கற்பனை ஓட்டத்தை கட்டவிழ்த்து விட்டு விட்டது. அந்த பெண்ணின் கூட வந்தவரை ஏறிட்டு பார்த்தார். வயோதிகர், 60 வயது இருக்கும். ஒருவேளை பாட்டனாரோ என்னவோ, தகப்பனாராவும் இருக்கலாம். அந்த யுவதியும்
பாட்டனாரும் இவருக்கு பக்கத்தில் வந்து 10 அடி தூரத்தில் நின்றனர். ஆனால் எந்த இடத்திற்கோ அன்று காலையில் வீட்டை விட்டு வரும்போது அவருடைய சகோதரி சொன்னதை நினைத்தார். வழக்கம் போல் அவருடைய குழந்தையை எடுத்து முத்தம் விட்டு கொண்டார். அப்பொழுதுதான் அவருடைய சகோதரி சொன்னாள், எத்தனை நாள் தான் இந்த தாயில்லா குழந்தைய வச்சுக்கிட்டு நான் அவஸ்தைப்படுறது? குழந்தைக்கு வந்து 2 வயசு ஆச்சு. குழந்தை பிறக்கும் போதே தாயை விரட்டி விட்டது. உலகத்தில் பொறுமையை வந்து ரொம்ப தான் சோதிக்குது. தாயில்லா குழந்தையை வளர்ப்பது எப்படிப்பட்டது என்பது அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். அதுவும் தர்மத்துக்காக செய்துதான் ஆக வேண்டும் என்ற நியதி இல்லாதவர்கள் அதை எப்படி அனுபவிக்க முடியும்? இதெல்லாம் ஒன்றன் மேல் ஒன்றாக தோன்றின அவருக்கு. அப்பொழுது தூரத்தில் ஒரு பஸ் வந்த சத்தத்தை கேட்டு திரும்பினார் பவானந்தர். அது ஒரு வேளை அம்ஜிக்கரை வண்டியா இருந்தா என்ன பண்ணுவது? அல்லது அந்த கட்டழகி போக வேண்டியதா இருந்தால் அவளோடு பஸ்ஸை நிமிர்ந்து பார்த்தார். தில்லக்கேணி தில்லக்கேணி நல்ல வேலை. ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார் பவானந்தர். பஸ்ஸும் போய்விட்டது. அந்த யுவதி போகவில்லை. அந்த சமயம் அவள் பக்கம் திரும்பினார். அவர் உள்ளம் சடக்கென்று கர்வத்துடன் ஓங்கியது. திருப்தியுடனும் ஆத்மாபிமானத்துடனும் தன்னுடைய ஜரிகை அங்கவஸ்திரத்தில் ஒட்டிய தூசியை தட்டினார். அகஸ்மாத்தாக திரும்பிய அந்த பெண் இவரை கண்டு ஒரு புன்னகை வீசினாள். இவர் கர்வம், ஆமாம், இவரை கண்டுதான் அவள் புன்சிரிப்பு சிரித்தாள். அதில் சந்தேகமே இல்லை. பவானந்தரின் கற்பனை ஓட்டம் வெகு தீவிரமாக ஓடி கனவு லோகத்தில் போய் கலந்தது. அவரும் தான் இவ்வளவு காலமாக 30 வருஷமா ஆடி ஓடி சம்பாதித்தாகிவிட்டது. கொஞ்சமாவது சுகப்பட வேண்டாமா? லட்சக்கணக்கில் சேர்த்து குவிந்து கிடக்கிறது பேங்கில். பட்டணத்திலே 10 பங்களாக்கள், ஒவ்வொன்றும் 10,000 கணக்கில் பெறும். இவ்வளவு நாள் சம்பாதித்ததெல்லாம் அனுபவிக்க வேண்டாமா? எல்லாம் ரொம்ப எளிதா முடித்து விடலாம். வியாபாரம் தானே, என்ன பிரமாதம்? அவருக்கு கீழ் இவ்வளவு காலமாக உழைத்த மேனேஜர் மன்னார்சாமி இருக்கிறான். ரொம்ப நாணயஸ்தான். கொஞ்சம் கூட குறை சொல்ல இடமில்லை. இத்தனை வருஷமாக ஒரு சின்ன ஏற்பாடு பண்ணிவிட்டால் அவன் பேருக்கே கடை எழுதி வைத்து விடலாம். குழந்தை இருக்கிறது, அதற்கும் ஒரு வழி இருக்கிறது. கிராமத்தில் தான் தம்பி இருக்கிறான். ரொம்ப நாளாக சொல்லிக் கொண்டிருக்கிறான் குழந்தையை தன் வீட்டிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. அவனுக்கு தான் பிள்ளை இல்லை. அவனுக்கும் சில ஆயிரத்தை எழுதி வைத்துவிட்டால் போகிறது. அந்த தொல்லையும் ஒழிந்தது. இனிமேல் பாக்கி சகோதரி தான். அவளும் தான் சில நாளாக முனகுகிறாள். ஏதோ 10,000 ரூபாயும் ஒரு பங்களாவும் அவள் பேருக்கு வைத்து விட்டால் அவளுக்கும் திருப்தியா விடும். இனி வேற என்ன? மயிலாப்பூர் மயிலாப்பூர் 25வது பஸ் மயிலாப்பூருக்கு. ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. இப்போ அவருடைய கவனம் எல்லாம் இப்போ அந்த பெண்ணின் மேல் இருந்தது. அதோ காலை எடுத்து வைக்கிறாளே, அதில் மயிலாப்பூர் போய்விடப் போகிறாளோ? அவருடைய மனம் படபடவென்று அடித்துக் கொண்டது. அந்த ஒரு வினாடியும் அவருக்கு ஒரு யுகமாய் இருந்தது. நல்ல வேலை அது இல்லையம்மா, இங்கே வா என்று வயோதிகர் அந்த பெண்ணை நிறுத்தியதும் தான் பவானந்திற்கு மீண்டும் உயிர் வந்தது. அம்மா அம்மா என்று கூப்பிட்டாரே, அதனால அவர் நிச்சயம் பாட்டனார் தான். பவானந்தருக்கு அப்போது தேவலோகத்துக்கு தூக்கி கொண்டு போவது போல் இருந்தது. தன்னை மறந்த இன்பத்தில் மயங்கி திளைத்து தவித்தார். அந்த கிழவனுடன் உடனே பேசி எல்லாவற்றையும் முடித்து விட வேண்டும் என்று ஆவலுடன் துடித்துக் கொண்டிருந்தது அவருடைய நெஞ்சம். ஒருவேளை மறுத்துட்டார்னா? ஆனால் இரும்பு வியாபாரி பவானந்தரை தெரியாதவர் உண்டோ? அவருடைய ஏராள ஆஸ்திய உலக பிரசித்ததாயிற்றே. அவர் வாய் திறந்து கேட்டால் பெண் கொடுக்க மறுப்பவர் எவரும் உண்டோ? நிமிர்ந்து நின்று தன்னை ஒரு தடவை குனிந்து பார்த்து கொண்டார். மீசையில் கை தானாகவே போயிற்று. 50 வயது என்ன ஒரு பெரிய வயசா என்ன? காலையிலும் மாலையிலும் தினசரி பீச்சு கரையில் 4 மைல் நடக்கவில்லையா? கொஞ்சம் கூட களைப்பே இன்றி. பார்த்தால் என்ன 50 வயது என்றா சொல்ல முடியும்? அவருடைய பகற்கனவு உச்சஸ்தாயை அடைந்தது. உடனே விவாகமானதும் பெங்களூரில் ஒரு அழகிய மாளிகையை வாங்கிவிட வேண்டும். ஒரு புதிய அந்த வருஷத்து மாடல் மோட்டார் வண்டி வாங்கின கூடவே. பட்டணத்தில் எல்லாவற்றையும் ஒரு வழியாக ஏற்பாடு பண்ணிவிட்டு பெங்களூரோடு அந்த கட்டழகியுடன் சுகவாசம். பேங்க்ல பணம், காலில் ஓட்டின தூசி கூட இட்டதெல்லாம் தாங்கி செய்ய வேலையாட்கள். வேற என்ன வேண்டும்? கட்டாயம் அந்த பெண்ணிற்கு சங்கீதம் தெரிந்திருக்கும். இவ்வளவு நாகரிகத்துடன் இருப்பவர்களுக்கு வீணை தெரிந்திருக்க வேண்டும். அவருக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. யாருக்காவது வீணை கற்றுக் கொடுத்து தினசரி மாலையில் பாட சொல்லி கேட்க வேண்டும் என்று. அதுவும் பூர்த்தியாகிவிடும். அவருடைய அதிர்ஷ்டத்துக்கு குறுக்கே பிறந்தவர் யார்? சடக்கென்று விழித்துக் கொண்டவர் போல் திரும்பினார் பவானந்தர். அந்தோ மாம்பழம் போகும் பஸ் அவருடைய கட்டழகியை சுமந்து கொண்டு புர் என்ற சத்தத்துடன் கிளம்பிற்று. கனவில் லயத்திருந்த அவர் பஸ் வந்ததையும் அந்த பெண் ஏறிக்கொண்டதையும் கவனிக்கவே இல்லை. மறைந்து கொண்டிருக்கும் வண்டியிலிருந்து அந்த யுவதி 3வது முறையாக அவரை பார்த்து சிரித்தார். திடுக்கிட்டு திரும்பினார் பவானந்தர்.
பின்புறம் இருந்த வெற்றிலைப்பாக்கு கடை கண்ணாடியில் பிரதிபலித்தது அவருடைய முகம். அவருடைய நெற்றியில் வலது புருவத்துக்கு மேலும் முகத்தில் வலது கன்னத்திலும் ஒரு தம் பிடி அகலம் குங்குமப் பொட்டு. அந்த காலையில் வழக்கம் போல் அவர் குழந்தையை எடுத்து முத்தமிட்டுக் கொள்ளும் போது அதன் நெற்றிலிருந்து குங்குமத்தை கவனிக்கவில்லை என்பது அப்போதுதான் நினைவுக்கு வந்தது. ஐயோ, அதோடு அந்த யுவதி சிரித்த காரணமும் அவருக்கு இப்போது விளங்கிவிட்டது. மனசு உடைஞ்சு ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சுமா அந்த ஆளுக்கு. இப்படிதான் இந்த கதையை முடிக்கிறாரு கீரா அவர்கள். வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.